5 mistakes that everybody do when they started income generation. அவரேஜா நீங்க எப்போ இன்கம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 23ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30க்குள்ள எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் சோர்ஸ் இப்பெல்லாம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. irrespective ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க மணி ஏர்ன் பண்ணும்போது ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங் மணில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடி விழத்தான் செய்யுது. ஏன்னா நமக்கு யாருமே அதை சொல்லி தரல. எப்படி நம்ம மணி வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கறத யாருமே சொல்லி தரல. ஸோ நம்ம பாசஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்போதைக்கு இம்பல்ஸ் பைங் பண்றாங்க, நிறைய ட்ரிப்ஸ் போறாங்க. ஸோ மணி நிறைய அந்த விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்பதான்டா எனக்கு மணி கைக்கு வந்திருக்கு, நான் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஸ்டில் ஹேண்ட்லிங் ஆஃப் மணியை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் நமக்கு எதுவுமே சொல்லி தரல அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ நான் நினைக்கிறேன், நான் வந்து அந்த மாதிரி தான் நிறைய ரிசர்ச் பண்ணி நமக்கு என்ன சூட் ஆகும், நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்கப் என்ன, நமக்கு என்ன ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய நானே யோசிச்சு தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 5 மிஸ்டேக்ஸ் தட் எவ்ரிபடி டூயிங் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். அண்ட் நானுமே அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் பண்றது. ஸோ சேலரி வந்தோடனே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சும்மா பட்ஜெட் பண்ணுவோம்ல, அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பேசிக்லி எனக்கு ஆக்சுவலி வந்துருச்சு. ஏன்னா என்னோட அம்மா வந்து பட்ஜெட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ இன்கம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, அப்பெல்லாம் மளிகை ஜாமானே பாத்தீங்கன்னா ஒரு 600 அந்த மாதிரி தான் வரும். 600 மளிகை ஜாமான் வாங்கலாம், இது வந்து ஹவுஸ் ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்ஜெட் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்கு போல, காசு வந்தோடனே பட்ஜெட் போடணும் போல அப்படின்ற விஷயம் என்னோட அம்மா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இது வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணேன். when I started earnல அப்பவே நான் பண்ணேன். ஸோ இவ்வளோ காசு வந்திருக்கு, இது எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூர் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ டசன்ட் டூ பட்ஜெட் அண்ட் நீங்க லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை என்னன்னே தெரியாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. நீங்க சேவ் பண்றீங்களோ இல்லையோ தட் டசன்ட் மேட்டர். பட் யூ நோ வாட் இஸ் மணி இஸ் டூயிங், ஹவு த மணி ஃப்ளோஸ் இன் யோர் லைஃப் அண்ட் வாட் இஸ் யோர் இன்கம், ஹவு இட் இஸ் கோயிங், அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பட்ஜெட்டிங் பண்ணலன்னா கண்டிப்பா பட்ஜெட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருமே சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நீங்க சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்து ரொம்ப அந்த நாலேஜ் வந்து இப்பதான் நிறைய பேருக்கு இருக்கு. முன்னாடிலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி இல்ல. பேசிக்கலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்ட் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, கோல்டு வாங்குவாங்க. தட் இஸ் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட். பட் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வெரைட்டிஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஸ்டாக்ஸ் வந்துருச்சு அண்ட் பாண்ட்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் வந்துருச்சு. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஓகே அது நமக்கு ஒரு சொத்தாகும் வாங்கினாங்க. ஆனா இப்பதான் ப்ராப்பராகவே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்றாங்க. ஒரு இடத்துல லேண்ட் வாங்கிட்டு அப்புறம் அது ரேட் ஹைப் ஆனதுக்கு அப்புறம் சேல் பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏர்லி 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணா பின்னாடி நமக்கு ஒரு நல்ல அசட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சோர்சஸ்ல இருந்து பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு சின்னதா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி எனக்கு நாலேஜ் தெரியலனா கூட என்னோட ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சரௌண்டிங் பீப்புள் எல்லாம் அதை பண்ணும்போது தே அட்வைசிங் மீ. எப்பவுமே நம்ம சரௌண்டிங்ஸ்ல எப்படி எல்லாரும் இருக்கோமோ இல்லைன்னா நம்ம யார் கூட இருக்கோமோ அவங்கள மாதிரி தான் ஆகும் அப்படின்றதுனால என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா எப்படி இன்வெஸ்ட் பண்ணும், ஹவு தே வாண்ட் டு பில்ட் அந்த மாதிரி தான். அவங்கள பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இன்னும் பெருசா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டில் ஐ மீன் யங் ஸ்டேஜ், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். ஸோ நீங்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண சொல்லுவேன். நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா லைக் நீங்க ஒண்ணுமே தெரியலனா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாட் இஸ் மார்க்கெட், வாட் இஸ் எஸ்ஐபி, வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் ப்ராஃபிட், வாட் இஸ் ஃபிக்ஸ்டு பீரியட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். அவ்வளவுதான். லேர்னிங்க்கு நிறைய சோர்ஸ் இருக்கு வெப்சைட்ஸ்ல. அப்படி இல்லைன்னா நீங்க சும்மா ஏதாவது உள்ள போய் நீங்க நம்பர் போட்டீங்கனாலே வரிசையா கால் வந்துட்டே இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க சார் எப்படி சார், அப்படி சார், இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு சார், இவ்வளவு போட்டீங்கன்னா இவ்வளவு காசு வரும் சார், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர்ட்டு போய் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மூணாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பையிங் மிஸ்டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போனோடனே என்னோட வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ வந்து எங்ககிட்ட சோஃபாலாம் இல்லை. ஸோ சோஃபா இல்லைன்னொடனே சோஃபா வாங்கணும். ஐ டோன்ட் நோ, எனக்கு சோஃபா எப்படி வாங்கணும்னே தெரியாது. அப்படிங்கும்போது நானா டக்குன்னு போய் ஒரு சோஃபா வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா எனக்கு ஒரு ஃபர்னிச்சரை வந்து எப்படி பார்க்கணும், அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்றுமே தெரியல. ஈவன் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வாங்குறோம். ஸோ இந்த ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி புது விஷயங்கள் நிறையா வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன வேணா இருக்கலாம், கேட்ஜெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய குக்வேர்ஸாக இருக்கலாம், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நமக்கு நாலேஜ் தெரியாமல் டக்குன்னு ஒருத்தவங்க சொன்னோன்னே அதை வாங்கிடுவோம். தட் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ ஒரு கடை இல்லைனாலும் 10 கடை ஏறி இறங்கி கொஞ்சம் நாலேஜ்லாம் கெயின் பண்ணிட்டு ஒரு வெயிட்டிங் பீரியட் போட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை பற்றி ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சுட்டு அங்கே போனோடனே கடைக்காரங்க சொல்லுவாங்கல்ல இது இவ்வளோ ஓட்ஸ் இந்த மாதிரி அது ஓடும், ரன்னிங் பீரியட் இவ்வளோ எம்பிஏ இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஓகே இவங்களுக்கு எது
அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்க போகிறேன்னா இது என்ன கலரில் இருக்குது, இந்த கலர் ஓகே அப்படின்னு வாங்கிட்டு இருந்த ஒரு முட்டாள் தான் நான். ஸோ இப்போ தான் வந்து வாரண்ட்டி கூட எப்படி செக் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நான் லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெயின் நாலேஜ் அபவுட் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு பை. அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறம் யூ வில் பை. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் அ லாட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கி ஏமாந்த பொருட்கள் ஏராளம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 4th பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் பையிங். ஸோ நானுமே வந்து என்னோடய அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் கொஞ்சமாக காசு தருவாங்க. அதில் வந்து எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன். நானாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு இருந்தேன். அதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ சின்ன சின்ன விஷயங்கள் லைக் ஹேர் அக்சசரிஸ், நம்மளுக்கு போடுறது கேர்ள்ஸ் திங்ஸ் எல்லாமே வாங்குவேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு நிறையா வாங்குவேன். 10 பத்தலையோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவேன், நேரில் போய் வாங்குவேன். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கினேன். ஸோ பேசிக்லி வந்து என்னோடய ஸ்டெப்ஸ் தான், என்னோடய சாரீ, என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய அக்சசரிஸு, அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் யூஸே ஆகலைங்க. கடைசியில் எங்கே வைக்கிறதுன்னு இடம் இல்லாமல் லாஃப்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து இம்பல்ஸ் பையிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம நிறையா பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக இருந்தோம்னா நமக்கு மணி சேவ் ஆகும். பிகாஸ் நெவர் எவர் அந்த திங்ஸை நீங்கள் வாங்கினோன்னே உங்களுக்கு அதில் ஆசை போயிடும். அதான் வந்து உண்மை. எனக்கு அப்படி நிறைய திங்ஸில் இருந்திருக்கு. ஒரு திங்ஸை வந்து வாங்கினோன்னே எனக்கு அதில் ஆசை போயிடும். வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தோடு இல்லாமல் இருக்கே, இதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதை வாங்கினோன்னே எனக்கு அதில் ஆசை போயிடும். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸ்லேருந்து தப்பிச்சுக்கோங்க. பே செக் டு பே செக், இதுதான் வந்து ஃபைனல் ரூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் அப்படி தான் இருந்தேன். ஸோ பே செக் டு பே செக் அப்படின்னா பேசிக்லி என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் மந்த்லி வந்து இப்போ நீங்கள் ஒரு 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா அந்த 1 lakh வந்து நீங்கள் 25 அன்றைக்கே காலி பண்ணிடுவீங்க. அகெயின் தட் 5 days இல்லை 5 to 8 days யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் பே செக். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் லீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எமர்ஜென்சி ஃபண்டோ இல்லைனா ஏதாவது ஒன்றும் இருக்கணும். தட் டசன்ட் மேட்டர் இஃப் நீங்கள் வந்து ஒரு பே வந்தோடனே நீங்கள் வந்து ஏதாவது ஹவுசிங் லோன் பே பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நான் வந்து இருந்தால் செலவு பண்ணிடுவேன்னா அப்படி பண்ணுறேன், ஐ ஹேவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா அது ஓகே. பட் எதுவுமே இல்லை, நான் ஃபுல்லாக செலவு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பே செக்காக வெயிட் பண்ணுறேன், இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஐ வாஸ் அ பர்சன் லைக் தட் பிஃபோர், பட் நவ் ஐம் சேஞ்சிங். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லி தீஸ் ஆர் த 5 things that everyone should aware of before they are starting earning. ஸோ இந்த வீடியோ பேசிக்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, என்னோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 23லேருந்து அதுக்கப்புறம் 50s வரைக்குமே என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து யார் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க தான் வந்து அடுத்து போகிறாங்க. பட் அவங்கெல்லாம் இந்நேரம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்கள எப்படி க்ரூம் பண்ணிக்கிறது ஆர்எல்ஸ் என்டர்டைன்மெண்ட், அந்த ஏஜில் அதான் தோணும். பட் இதை பற்றி முன்னாடியே ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா வைல் தே கெட் இன் டு ஜாபில் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கே அப்போ தோணலை, அந்த ஏஜ் குரூப்க்கு இந்த வீடியோ பார்க்க தோணாது. பட் ஸ்டில் ஐ மேடிங் ஃபார் தெம். யாராவது உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்க, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஜாப் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி அனதர் வீடியோஸில் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் பாய். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.